PM Film International VV அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. இப்ப உரிய அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்துட்டோம், துரித நடவடிக்கை எடுத்துட்டோம். இப்படி 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை நம்ம தண்டிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் எல்லா பக்கமும் சொல்றாரு. இப்படிதான் தண்டிக்கணும்னு சொல்றாரா? ஒரு நகை திருட்டு விஷயத்துக்கு ஒரு முதலமைச்சர் எந்த மீட்டிங்ல வந்து இப்படிதான் சொன்னாரான்னா ஏதாவது ஒரு குறிப்பு நீங்க எடுத்து ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெனிக்ஸ் அண்ட் ஜெயராஜ்னு போஸ்டர் எல்லாம் போட்டாங்க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் போஸ்டர் அடிச்சாங்க. இப்ப இதுக்கு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்னு முதலமைச்சரோ உங்க கட்சி சார்பாக ஏதாவது நீங்க வந்து நீதி கேட்பீங்களா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து முதலமைச்சர் கொடுத்துருக்காரு, திமுக தலைவர் கொடுத்துருக்கிறாரு. உங்களுடைய வாட்ஸ்அப் டிபிலாம் கூட பார்த்தேன். எல்லா டிபிலையும் அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருந்தது. என்ன சொன்னார்? என்ன உங்களுடைய செயல் திட்டம்? நாங்கள் வந்து பத்திரிகையாளராக உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். ஓரணியில் தமிழ்நாடுங்கிறதுல உங்களோட புரிதல் என்ன? ஒரு வரியில நீங்க பதில் சொல்லுங்களேன். திமுக கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியை தோக்கடிக்கணும், இதுதான் ஓரணியில் தமிழ்நாடு. இதுதான் உங்க புரிதல். ஒரு பத்திரிகையாளராக நீங்க இதை கட் பண்ணாமல் போட்டுடணும். ஏன்னா சங்கரங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடுவீங்க, நம்பிக்கையோட சொல்கிறேன். ஓரணியில் தமிழகங்கிறது நீங்கள் உணர்ந்து புரிஞ்சு கொண்டதே தப்பு. இந்த கல்ச்சர கம்பெனியை எதுக்கிறதுக்கு நாங்கள்லாம் எதுக்கு ஓரணியில் சேரணும்? அதெல்லாம் இல்லை. ஏன் ஓரணியில் தமிழ்நாடுன்னா, தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதியில் ஆரம்பித்து தமிழகத்துக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்க அநீதி வரைக்கும் தடுத்து நிறுத்த, நிதியை பெற அநீதியை தடுக்க, இந்த ரெண்டையும் மையப்படுத்தி இப்போ ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு வேணால் நான் சொல்கிறேன். நம்ம ஜல்லிக்கட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து போராடணும். ஒட்டுமொத்த தமிழகமும் ஓரணியில் நின்று போராடிச்சு. ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு நல்ல ரிசல்ட் வந்தது. இந்த மாதிரி இப்போ மும்மொழி கொள்கையை திணிச்சு இந்தியை கொண்டு வந்து உள்ளே திணிக்கிறது, இதெல்லாம் இனிமேல் தமிழக மக்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மட்டும் போராடுறதுல அர்த்தமே இல்லை. அத்தனை கட்சிகளும் போராடுங்க, அவ்வளோ மக்களும் ஒன்றா வாங்க. அதுக்கு தான் நாங்கள் ஓப்பனாகவே சொன்னோம். பிஜேபி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுற பிஜேபி தலைவர் கூட நாங்கள் அழைப்பு கொடுக்குறோம். நீயும் ஓரணியில் தமிழ்நாடு அதில் உள்ளே வந்துடு. பட் இது கட்சியில் சேர்க்கறது இல்லை. இது கட்சியில் நாங்கள் சேர்க்கறதுக்காக நாங்கள் அதை சொல்லவே இல்லை. நல்லா மையப்படுத்தி பாருங்கள், புரிதல் கூட தெளிவாக சொல்கிறேன். ஓரணியில் தமிழகம்னா தமிழ்நாடுன்னு சொன்னால் ஒட்டுமொத்த அரசியல் கட்சின்னு இல்லை, அதெல்லாம் கடந்து பொதுமக்கள் வரைக்கும் எந்த கட்சியில் வேணாலும் இரு. ஆனால் இந்த கருத்து ஒற்றுமையில் ஓரணியில் தமிழ்நாட்டுங்கிற உணர்வோடு இந்த கான்செப்டுக்குள்ளே வந்துரு. கான்செப்டோட நோக்கம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் தடுக்கப்படுது, மறுக்கப்படுது, பிடுங்கப்படுகிறது. இந்த மூணையும் தடுக்கணும். அந்த ஒன்றுக்காக நீங்கள் எல்லாரும் ஒரு அணிக்குள்ள வாங்க. இப்போ இந்தியை திணிக்கிறதுன்னு ரொம்ப மும்மொழி கொள்கைகளை தீவிரம் காட்டினா, ஒரு உதாரணத்துக்கு நாம் தடுத்துக்கிட்டே இருந்தோம், கடைசி வரைக்கும் முடியாதுன்னு சொன்னோம். மகாராஷ்டிராவில் அவன் ஆள்ற மாநிலம், அவனே அதை உள்ளே கொண்டு வந்த பிறகு பெரிய பிரச்சனை வந்து விழிப்புணர்வு வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு ஆரம்பித்த பிறகு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு இப்போ நேற்று முதல்வர் அதை வந்து பின்வாங்கிட்டார். நாங்கள் அதை வந்து கேன்சல் பண்ணுறோம், ரத்து பண்ணுறோன்ட்டார். அப்போ இந்த மும்மொழி கொள்கைங்கிறது ரத்து ஆயிடுச்சு. அண்மையில் அமித்ஷா வந்து தினமலர் நாளிதழுக்கும் தினத்தந்தி நாளிதழுக்கும் பேட்டியில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் வரல அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. ஏன் வந்து ரயில்வே திட்டங்கள் வந்து இங்கே நிறைய இடங்களில் விரிவுபடுத்த முடியாமல் இருக்குது, மதுரை தூத்துக்குடி ஏன் வந்து விரிவுபடுத்த முடியாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு. எல்லாமே தமிழ்நாடு அரசாங்கம் நிலம் கையகப்படுத்தக்கூடிய விஷயத்துலையா இருக்கட்டும், அல்லது வந்து அந்த எய்ம்ஸ் விவகாரத்தில் வந்து லோன் கொடுக்குற விஷய சிக்கல் வரைக்கும் எல்லாருக்குமே தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. மறுத்தலை சொல்கிற அளவுக்கு நான் ஒரு சாதாரண அரசியல்வாதி இல்லை. தாராளமாக வச்சுக்குவோம். ஒரு பாலிசியை கொண்டு வந்து நீ எய்ம்ஸில் வந்து இருக்கிற இடத்துல நீ எவ்வளோ கட்டடத்தை கட்டிட்ட, ஒன்று அப்ரூவல் கொடுக்குறது, நீ இருக்கிற இடத்துல எவ்வளோ கட்டடத்தை நீ கட்டிட்ட. எங்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஒரு தேர்தலுக்கு ஒரு செங்கல் தூக்கிட்டு வந்தார், எல்லாரும் கிண்டல் பண்ணீங்க. அடுத்த தேர்தலையாக உங்களுக்கு புத்தி வந்திருந்தா அங்கே ஒரு கட்டடத்தை கட்டிடணும், நீ அதை செய்யலை. காரணம் இப்போ வந்து பூசி முழுவதுக்கு எங்கள் மேலே பழி போடுறதுக்கு நிலம் கையகப்படுத்துறதுல ஏன் காலதாமதங்கிற
நான் 100 ஏக்கர் கொடுத்துட்டேன், பக்கத்தில் இருக்க 5 ஏக்கர் கொடுக்கலங்கிறதுனால 100 ஏக்கர் பிரச்சனையை நிறுத்தி வச்சிருவியா? இல்ல சார், நிலம் கையகப்படுத்துறது வந்து மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்துக்கு அவர் சொல்றது நிதி வெளிநாட்டு நிறுவனத்தினுடைய நிதி சிக்கல் இருக்கு, அதனால வந்து காலதாமதமாகுது, 2026க்குள்ள எய்ம்ஸ் வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அந்த பேட்டியில சொல்லி. நான் இப்ப சொல்ல வரதான், முதல்ல அமித்ஷா எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு அவருக்கு தகுதி வருது. நாங்க 2 தேர்தலாக கல்லை தூக்கிட்டு தெருவா சுற்றணும். நான் இப்போ நீ வந்து உட்காந்துட்டு வெளிநாட்டிலேருந்து நிதி வர்றதில் தாமதமாகுது அப்படின்னு சொன்னால், பிஜேபிங்கிற ஒரு கட்சி இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்குன்னா ஆள்றது பிஜேபியா ஆர்எஸ்எஸ்ஸா? ஒரு மதவெறி, இந்து வெறி, இந்துஸ்தான் இந்தின்னு சொல்லி நீ இப்படி பாலிசியில் கொண்டு போனீங்கன்னா எப்படி உனக்கு உலக நாடுகள் முதலீடு பண்ணுங்க வருவான்? இங்கே எங்கே உனக்கு கலவரம் வராமல் இருக்குது? நீயே கலவர பூமியை உருவாக்குற ஆள். இந்தியாவே ஒரு கலவர பூமியாக இருக்குது. காரணம் யார்? ஆள்ற உன் நடவடிக்கை தான் காரணம். நான் ஒன்னேன்னு சொல்கிறத விட உன் நடவடிக்கைகள் காரணம். நீ மதசார்பற்ற கொள்கையை நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி அது கான்ஸ்டியூஷனில் இருக்கிற வரியையே அழிக்க நினைக்கிற. நீ இப்போ அந்த வரியை அழிச்சிட்டு போ, எனக்கு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த பாலிசியை அழிக்க நினச்சின்னா எங்கே உனக்கு உலக நாடு எந்த நம்பிக்கையில் வந்து பணம் போடுவான்? நான் திரும்பி அமித்ஷாவை கேட்குறேன், நீங்களே பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு வந்து இது முருகர் மலையா, இது சிக்கந்தர் மலையா அப்படின்னு நீங்களே ஒரு சண்டையை முட்டி விட்டு போனா அதுக்கு என்ன காரணம்? இல்ல அது விவாதமா கிளம்பிச்சு அவர் பேசினாரு. மன்னிக்கணும், ஒரு விவாதம் கிளம்புதுன்னு சொன்னா இப்ப எனக்கும் உங்களுக்கும் சண்டை நடக்கலாம். காவல்துறை என்ன செய்யும்? 2 பேருக்கும் மேல யார் மேல தப்பு இருக்கு தவறு இருக்குன்னு பார்த்துட்டு உரிய நடவடிக்கை அதை எடுக்கணும். நீ லாண்ட் ஆர்டர் கையில் வச்சிருக்க உள்துறை அமைச்சர், நீங்க உள்துறை அமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வரணும், அல்லது பிஜேபி லீடராக வந்தால் கட்சியை பற்றி பேசணும், உள்துறை அமைச்சராக வந்தால் நாட்டின் வளர்ச்சியை பற்றி பேசணும். இந்த 2ல தான் உங்களுக்கு ரோல். இல்ல 2 மாதம் வருவாரு, மத்திய அமைச்சராக வருவாரு, பாஜக நிர்வாகியா வருவாரு, எல்லாமே தானே அவர் வரணும். அவர் பாஜகவோட பவர் ஏஜெண்டாவே வரட்டும் சார், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீங்கள் உள்துறை அமைச்சராக இங்கே வந்தால் அமைதியாக இருக்கல, அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. திருப்பரங்குன்றம் இங்கே வந்து உட்காந்துட்டு சிக்கந்தர் மலையா முருகன் மலையா, முருகன் மலையை எப்படி நீங்கள் சிக்கந்தர் மலை என்று சொல்லலான்னு சொல்லி சும்மா கிடக்கிற தங்க ஊதி கிடத்த ஆண்டின்னு கிளப்பி விட்டு போயிட்டீங்க. இது ஒரு உள்துறை அமைச்சர் பண்ணுற வேலையா? உடனே நீங்கள் பெரிய மாநாடு போட்டீங்க. மாநாடு போட்டு தீர்மானம் என்ன போட்டாங்க? தமிழ்நாட்டு மக்களை தமிழனை ஏமாத்துறது. என்ன தீர்மானம் போட்டீங்க? இந்த பக்கம் 50 சாமியார், இந்த பக்கம் 50 சாமியார், நடுவில் பிஜேபி காரணம். இந்தாண்ட பாவம் 5-6 அதிமுக அடிமைகளை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க. அது எழுந்திருக்கவும் முடியாமல் குனியவும் முடியாமல், ஜெயலலிதா காலத்தில் குனிஞ்சவனும் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை, அப்படியே உட்காந்துட்டாங்க. அது அண்ணா ஒன்றா என்ன, கலைஞர் ஒன்றா என்ன, பெரியார் அவமானப்படுத்தினா என்ன, எனக்கு என்னான்னு குனிஞ்ச தலையை நிமிரவே இல்லை. முன்னாள் அமைச்சர்கள் நான் முடிச்சிடுறேன், விளக்கம் கொடுத்துட்டாங்க சார். நான் அந்த வீடியோவே நாங்க அங்க பார்க்கலன்ட்டாங்க. நான் அந்த விளக்கத்தையே எதிர்பார்க்கல, நான் அவங்களோட நடவடிக்கையை சொல்றேன், அதை அப்படியே விட்டுருங்க. நான் கேட்கறது, இவ்வளோ பெரிய உட்கார வச்சுட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் மாநாடு நடத்தினல, என்ன மாநாடு நடத்துறீங்க? ஒரு மதத்தை இந்து பாதுகாக்கணும், எந்த முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட படையெடுத்து வந்து எங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு ஆளே கிடையாதுங்க, நீங்கள் தான் இருக்கீங்க, உடனே ஒரு மாநாடு போடுங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு மனு கொடுத்த முருகன் யாரு? இது ஒரு மாநாடா? அப்படி நீ தீர்மானம் போட்டியே, எதை எடுத்து தீர்மானம்? அவங்க என்ன காரணம் தெரியுமா சொல்றாங்க? தீர்மானம் அவங்க என்ன தெரியுமா காரணம் சொல்றாங்க? கந்த சஷ்டி கவசத்தை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக இங்க கருப்பர் கூட்டம் வந்து பண்ணாங்க. அப்போ திமுகவும் மற்ற திமுக கூட்டணி கட்சிகளும் எங்க போனீங்க? அப்போ அதெல்லாம் கேட்கறதுக்கு யார் வந்தா? பாஜக தான் வந்துச்சு, இந்து முன்னணி தான். ஒரே ஒரு நிமிஷம், வலதுசாரி சிந்தனையாளர் தான் வந்தாங்க. கந்தரையும் கந்த சஷ்டியும் காப்பாற்ற வேண்டிய தேவை, அதை புத்தகம் கையில வச்சிருக்கவன் அதை தொலைச்சவன் தான் தெரியணும். நான் அதை படிக்கவே இல்ல. திமுக அது மேல அக்கறை இல்ல. கந்த சஷ்டியை அவமானப்படுத்தும் போது திமுக மேல அக்கறை இருக்கா? இல்ல இல்ல, யார் அக்கறை இருக்கோ அவங்க தானே வந்து அதை பத்தி கந்த சஷ்டி. பைபிளை பார்த்துக்க வேண்டியது கிறிஸ்து, இது இயேசுநாதர். குரானை பார்த்துக்க வேண்டியது இஸ்லாமிய அல்லாஹ் கடவுள். நீ உன் கடவுளை கும்பிட்ற, நீ எல்லாத்தையும் நீ பத்திரமா பார்த்துக்கோ. அதை விட்டுட்டு கந்த சஷ்டிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, நீ என்ன பண்ணுன்னு. கந்த சஷ்டினா என்னன்னு நான் உங்களை கேட்குறேன். நான் சத்தியமா எனக்கு தெரியாது கந்த சஷ்டினா என்ன. திமுக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நீங்க கடவுள் மறுப்பாளர். நீங்க அந்த கேள்வியை வந்து கந்த சஷ்டிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா, முருகனுக்கு என்ன பிரச்சனை வந்தது? நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன். முருகனை தூக்கி வச்சுட்டு இப்போ ஏன் நீ ஆடுற? இவ்வளோ வருஷம் முருகன் எங்கே போனார்? நாங்கள் தான் தமிழ் கடவுள் முருகன்னு எங்கள் தமிழ்நாட்டு மக்களும் இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க தமிழன் தான் முருகனை தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடுவான். ஏன்னா அதுலேயே ஒரு சாமியார் பேசினார், புரட்சி தலைவர் முருகன்னாரு. என்ன காரணம்? அவர் கலப்பு திருமணத்துக்கு அன்னைக்கே ஆதரவு கொடுத்தவர்னாரு. வள்ளி தெய்வானே கல்யாணம் பண்ணார். இந்த வள்ளியோட சொந்தக்காரனெல்லாம் நீ கோயில் விட்ற விட்டுருந்தா
பெரியாருக்குன்னு ஒரு போராட்டம் வந்திருக்குமா? அதனால வந்த பிரச்சனை தானே இவ்வளவும். அப்புறம் எங்களை பார்த்து நீ உடனே முருகனுக்கு ஆபத்துனா, ஐயோ முருகனுக்கு எங்களால் ஆபத்து இல்லை, முருகன் சிலையெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து திருடிட்டு போய் உலக நாடுகளில் வித்தவனும் இந்த பிஜேபியும் பாசிச ஆர்எஸ்எஸும் அவனும் தான் இருந்தது பூரா திமுக அதிமுக ஆட்சியில. அவங்க தான் ஆட்சியில தான் வந்து அந்த சிலை கடத்தல் விஷயம்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போய் திரும்ப மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு. நீங்க 2 ஆட்சியிலன்னு சொல்றீங்க, ஆட்சியாளர் இருக்கட்டும், திருநவனை கண்டுபிடிங்கிறேன். அப்ப சில திருநவனை தூண்டியது கடவுளை பாதுகாக்கிறது யாரு? அரசாங்கம். கடவுளை பாதுகாக்கிறது ஆள் யாரு? கோயில்ல எங்களை எவனையாவது உள்ள விட்டியா? நீ கும்பிடவே எங்களை விட மாட்டேன்ற, அப்புறம் எப்படி நாங்க போய் சிலையை திருட முடியும்? கும்பிடுறவன் தான் திருட முடியும், உள்ள இருக்கவன் பூஜை போடுறவன் தான் திருட முடியும். அப்ப நீ உள்ள பூஜை போட்டுக்கிட்டு இருக்க, உன்னே தான் என்கொயரி பண்ணணும். பட் நீ கடவுளுக்கு ஒரு மாநாடு போட்டு இல்லை, தீர்மானம் என்ன போட்டிருக்கணும்? வெள்ளம் வராமல் தடுத்து நிறுத்து, முப்போக விளையிறதுக்கு வழியை பாரு, புயல் வராமல் தடுத்து நிறுத்து, தமிழ்நாட்டில் எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகாமல் தடுத்து நிறுத்து, நாடு நல்லா இருக்கணும், நல்லாட்சி மலரணும், இத மாதிரி ஒரு தீர்மானம் அதுல இருக்குன்னு சொல்லு. இல்ல இது எல்லாம் தீர்மானம் பார்க்கல நினைக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பா வெளியே நடமாடணும், ஒரே ஒரு சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இறைவன்ட்ட வேண்டாங்க, முருகன்ட்ட வேண்டாங்க. சட்டம் ஒழுங்கு இதுவும் பாக்குறதுன்னா தலைவர் மு.க. ஸ்டாலின்ட்ட வேணும், முருகன்ட்ட வேண்டி பிரயோஜனம் இல்லை. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின்ட்ட வேண்ட சொல்லுங்க. முருகன்ட்ட நீ கொடுத்த மனுவை யோக்கியமான சாமியார்களை கூட்டு உட்கார வச்சு ஒரு முருக பக்தி கடவுள் மாநாடாக இருந்தால் இந்த தீர்மானங்கள் இதெல்லாம் போட்டு அரசியலுக்கு அப்பால் பட்டு இதை கொண்டு போய் முருகன் கோயில் உண்டியலில் போட்டுருக்கணும். முருகா உன்கிட்ட போட்டேன், நீ காப்பாற்று, முதலமைச்சர்கிட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்லை, முருகன்கிட்ட கொடுக்குறேன், நீயாவது ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டிருக்கணும். முட்டா போயிடுவோம். அதெல்லாம் பண்ணானுல. அங்கே போய் உட்காந்துட்டு அரசியலை கிளப்பி விட்டு 4 அதிமுககாரனை கட்சி விட்டு நிற்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி விட்டு வந்துட்டீங்க. அவனும் பாவம் ரோடாக சுற்றுறாங்க. நாங்கள் அந்த பொம்மையே பார்க்கலையா, நாங்கள் வெளியில உட்காந்துருந்தோம், நீ ஏன்டா திடீர்னு இந்த படத்தெல்லாம் காட்டுறீங்கன்றான். இப்படி தான் பிஜேபி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளை வன்புணர்ச்சியோடு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு. பட் தமிழர்களை ஏமாத்துறதுக்கு உண்டான முன்னெடுப்பு. கடவுள் பேரை காட்டியால இனிமேல் தமிழ்நாட்டில் ஏமாற்ற முடியாது. திருப்புவனத்தில் ஒரு இஷ்யூ என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அது ஒரு கிரைம் பிரான்ச்சு திருட்டு போன கேஸை கண்டுபிடிக்குது, அக்யூஸ்டை கூட்டிகிட்டு போது என்கொயரி பண்ணுது, அவன் குற்றவாளியாக இல்லையாங்கிற முடிவெடுக்க வேண்டியது விசாரணையின் தீர்வு. அதை விசாரணையில் அவன் முதல் கட்ட விசாரணை முடித்து 2வது கட்ட விசாரணையில் இறந்து போகிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னால் உரிய நடவடிக்கையில் அரசாங்கம் என்ன செய்யணும்? நகை திருடப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு நபரை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க, கடைசியாக அவரை ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் காவல்துறை பண்ணக்கூடிய விஷயமா? சார் நான் ஒன்று சார், இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனை கலைச்சிட முடியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற அத்தனை பேர் செத்துக்கிட்டா இருக்கான். போலீஸ் ஸ்டேஷன் நீதி நியாயம் கிடைக்குன்ட்டு கட்டப்பட்ட ஒரு கட்டடம் சார். அதுக்கு பின்னால் அதில் போய் என் குற்றத்தை பதிவு பண்ணி உரிய நீதியை நீதிமன்றத்தில் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக போகிற இடம், அதை பாதுகாப்பு கொடுக்குற இடம், அது கொலை கூடாரம் கிடையாது. காவல்துறை கொலை தான் பண்ணிட்டாங்க, காவல்துறை கொலை தான் பண்ணிட்டாங்கன்னு அந்த குடும்பத்தினர் கதறாங்களே. மாற்றமே இல்லை சார். அப்படி இருந்ததுன்னா இப்போ முதல்வர் உரிய நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் முதல்வர் தரப்புல இருந்தோ திமுக தரப்புல இருந்தோ யாருமே பண்ணி கொடுக்கல சார். சார் அது வந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயிலுங்கிறாங்க. நீங்க ஒண்ணு அது மட்டும் இல்லாம அந்த அந்த பகுதியை சேர்ந்த பெரிய கருப்பணன் அமைச்சர் இது வரைக்கும் அங்க வரல அப்படிங்கிறாங்க. சார் நீங்க ஒண்ணு கவனிக்கணும் சார், அரசியலாக்க யாரும் விரும்ப மாட்டாங்க. இது அரசியலாக்க விரும்பக்கூடாது. அரசியல் ஆக்கணும்னா என்ன, 2 அரசியல்வாதி அங்கே போய் இளவு வீட்டில் உட்காந்துக்கிட்டு தலையில் துண்டா போட்டுக்கிட்டு நான் காரணம் இல்லை இவன் தான் காரணம், இதை எடப்பாடி பண்ணுவார். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி 2020 ஜெயராஜ் பினிக்ஸ் வழக்கில் நீங்க என்ன பண்ணீங்க? அரசியல் பண்ணாம என்ன பண்ணீங்க? அங்க நீதி கிடைக்கல. புரியுதா? நாங்க ரோட்ல இறங்கி போறோம், கூட்டிட்டு போய் ஒரு நிமிஷம் அந்த 2 பேரையும் அப்பா மகனையும் கூட்டிட்டு போய் கடைசியா அடிச்சு கடைசியா கொன்னுட்டாங்கல்ல, அதுதானே நடந்தது சார். அந்த ஒண்ணுக்காக தான் இப்பயும் சொல்றேன், நீதி கிடைக்கல சார். உரிய அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கல. நாங்க போராடின பிறகு நடவடிக்கை எடுத்தது, இன்னைய வரைக்கும் போயிட்டு இருக்கு கேஸ். இப்ப உரிய அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்துட்டோம், துரித நடவடிக்கை எடுத்துட்டோம். இப்படி 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க சார். நீங்க சஸ்பெண்ட் பண்ணதே அப்புறம் எடுத்த எடுப்புல முதல்ல விசாரணையில சஸ்பெண்ட், அதுக்கப்புறம் விசாரணை எஃப்ஐஆர், அதுக்கப்புறம் இப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் இப்படிதான் வந்து விசாரிக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு காவல்துறைக்கு. இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை நம்ம தண்டிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் எல்லா பக்கமும் சொல்றாரு. இப்படிதான் தண்டிக்கணும்னு சொல்றாரா ஒரு நகை திருட்டு விஷயத்துக்கு? ஒரு முதலமைச்சர் எந்த மீட்டிங்ல வந்து இப்படிதான் சொன்னாரா இப்படிதான் சொன்னாரான்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்க எடுங்க, எங்க அவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு எடுங்க.
இல்லை நீங்களா வந்து இப்படி தான் செய்யணுமா, இப்படி தான் நடக்கணுமா? இல்ல அந்த காவல்துறை இவ்வளோ அசால்ட்டா இவ்வளோ ஒரு மெத்தனமா நடந்திருக்காங்களா, அதனால தானே ஒரு உயிரிழப்பே நடந்திருக்கு. அந்த மெத்தனமாக நடந்த நடவடிக்கைக்கு இப்போ உங்களுக்கு ஒரு டியூட்டி கொடுக்குறான். நீங்கள் இப்போ என்ன இன்டர்வியூ நடத்துறீங்க, உங்களுக்கு இன்டர்வியூ நடத்துகிற கம்பெனியும் உங்களுக்கு வேலை கொடுக்குது, உங்களோட ஜாப் நேச்சரை என்ன இன்டர்வியூ பண்ணுறது. இவ்வளோ இன்டிசென்ட்டாக நீங்கள் பிகேவ் பண்ணிட்டா நான் நடவடிக்கை எடுக்க பெட்டிஷன் கொடுக்குறேன், உடனே உங்கள் துறை உங்களை சஸ்பெண்ட் பண்ணோம், என்கொயரி பண்ணோம். உடனே இந்த சேனல் ஐபிசி தமிழே அசிங்கமான சேனல், இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை நான் வச்சுட்டா உங்கள் சேனல் ஒத்துக்குமா? உங்கள் சேனல் ஒத்துக்குமா? சொல்லக்கூடிய குற்றச்சாட்டும் இங்க உயிரிழப்பும் ஒண்ணா? அது வேற இது வேற. நீங்க ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை இடத்துலையாவது முதல்வர் ஒரு இடத்துலையாவது லேண்ட் ஆர்டரில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரா? யார் சொந்த கட்சிக்காரன் தப்பு பண்ணா கூட எம்எல்ஏ எம்பி மருமகம் மச்சானா இருந்தாலும் இம்மிடியேட்டாக தூக்கு சரண்டராவு ரிமாண்ட் பண்ணு கன்விஷன் கொடுன்றாரு. அந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காரு. எஃப்ஐஆரே போடாத ஸ்டேஜில் பெட்டிஷன் கொடுத்த அடுத்த நிமிஷம் எஃப்ஐஆர். இதெல்லாம் பாராட்டுங்க. ஒரு தப்பு நடந்துச்சு, நல்லது பண்ணா பாராட்டுறோம் சார். இந்த மாதிரி விஷயத்தை எப்படி சார் பாராட்ட முடியும் சார்? அதுக்கு முதலமைச்சரை திட்டாதீங்க சார். நடவடிக்கை எடுத்தாச்சு சார், நடவடிக்கை எடுத்தாச்சு சார். அது ஒரு பல்ல ஒரு அக்யூஸ்ட் எடுத்து பிடிங்கிட்டாருனால ஐபிஎஸ் ஆபீசரோட பல்லையே பிடிங்கிட்டோம், பவருங்கிற பல்ல பிடிங்கிட்டோம். எந்த முதலமைச்சராக செஞ்சிருக்காங்க இந்தியாவில்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பல்வீர் சிங் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பல்ல பிடுங்கின விஷயத்த பார்த்தோம். இப்போ இந்த சம்பவம் நடக்குது. இந்த மாதிரி திமுக ஆட்சியில் லாக்அப் டெத்தும் இந்த மாதிரி கடுமையான மக்களை வந்து வாட்டி வதைக்கக்கூடிய விஷயம் அதிகமாக நடக்குதுன்னு சொல்லி அதிமுகவினர் பாஜகவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க. அத்தனை போலீஸும் அதிமுக காரணமாக இருக்கும். இப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் ஈஸியாக கடந்து போயிடுறேன். அதில் வேலை பார்க்குற போலீஸ் இருக்கு பாருங்க, இந்த 6 பேரும், அவனும் 6 பேரும் பிஜேபிட்டையும் அதிமுகட்டையும் காசு வாங்கிட்டு கொலை பண்ணியிருப்பானோன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், ஒத்துக்குங்க. இதுக்கு காரணம் முதலமைச்சர் நீங்கள் சொன்னால், நான் இதுக்கு காரணம் முதலமைச்சர் சொல்ல, முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை, முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறை தான் நீங்கள் சொன்னால், காவல்துறை என்னைக்கு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். தவறு நடந்தால் உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம். பதில் நான் சொல்லிட்டேன். இப்படி தானான்னு சொன்னீங்கன்னா நான் இப்படி யோசிக்கிறேன் மாற்றி. அந்த 6 போலீஸ்காரனும் பிஜேபிட்டையும் அதிமுக எடப்பாடிட்டையும் பணத்தை வாங்கிட்டு அதே மாதிரி தேர்தல் நேரம் இல்ல சார், நீங்க சொல்ற அரசியல் சார், நீங்க சொல்ற அரசியல் நீங்க வந்து தப்பிக்க பாக்குறீங்க, கேள்விக்கான பதில் நீங்க தப்பிக்க பாக்குறீங்க. மன்னிக்கணும், நீங்க என்ன ஃபினிஷ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. நீங்க தான் ஒரு சாராரா பேசுறீங்க, நான் காமனா பேசுறேன். நான் என்ன கருத்து சொல்ல வரேன், நாங்க எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். லாண்ட் ஆர்டர் விஷயத்துல எங்க முதலமைச்சர் உரிய நடவடிக்கை சொந்த கட்சிக்காரர் செஞ்சாலும் நடவடிக்கை எடுத்துருவோன்ட்டேன். இது அங்க ஒன்று இங்க ஒன்று நடந்தால் உடனே இமிடியேட் சஸ்பெண்ட். பல்ல பிடுங்கின பல்வீர் சிங் பல்லையே அதிகாரங்கிற பல்ல பிடிங்கிட்டாரு எங்கள் முதல்வர்னு உதாரணம் கூட கொடுக்குறேன். ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு இவெல்லாம் என்ன அதை பற்றி யோசிக்கலை. பட் நீங்கள் இப்படி தான் அழுத்தம் கொடுத்தா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன வரும், ஒருவேளை இந்த 6 போலீஸ்காரனும் எலெக்ஷனால் கவர்மெண்ட் கெட்ட பேரை உருவாக்குறதுக்கு அங்கே 2 பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு வேணும்னு இந்த கொலை பண்ணிட்டாங்களா? இன்னொரு செய்தி கூட வருது, சந்தேகம். இன்னொரு செய்தி கூட நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையானு தெரியல. தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரினுடைய உறவினர் தான் அந்த நகை திருட்டு போன அந்த நபர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, அவங்களுடைய உறவினர் இருக்காங்க. அந்த அழுத்தத்தின் பேர்ல தான் வந்து இந்த காவல்துறை இவ்வளவு கடுமையா நடந்து கொண்டாங்க அப்படின்னு செய்தி வருது. இதெல்லாம் விசாரணையில் வரும் சங்கர் சார். அது கிரைம், உடனே அதை கண்டுபிடி. உத்தரவு போடுற அதிகாரம் சிஎம் கொண்டு, அமைச்சருக்கு உண்டு, எம்எல்ஏ கொண்டு, சாமானியனுக்கு உண்டு. எனக்காக கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கேட்குறது அது தலைமைச் செயலகத்திலேருந்து யாரோ கூப்பிட்டு சொன்னாங்கன்னா யார் வேணாலும் சொல்லட்டும், உடனே அடித்து கொல்லுன்னு தலைமைச் செயலகத்திலேருந்து ஆர்டர் வரும். அது வராது. நகையை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பான், நடந்துருச்சு, சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அது இந்த கேஸை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறது மட்டும் பாருங்கள். பாதிக்கப்பட்டவங்க உங்கள் குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் கொடுக்கும், உரிய நீதியும் கிடைக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் இப்படி கேட்டால் நான் அப்படி தான் கேட்பேன். ஒருவேளை இதை மாதிரியும் அதிகாரிகள் இந்த வேலையெல்லாம் செய்வாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அதுக்காக தான் சொல்கிறேன். திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் இது வரைக்கும் நம்ம பேசி கொண்டிருக்க வரைக்கும் ரியாக்டே பண்ணல. எதுவும் சொல்லி வச்சிருக்கீங்களா? புரிதல் இருக்குது. அதனால் உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் லாண்ட் ஆர்டரை சரியாக மெயின்டைன் பண்ணுறாரு. அதனால் இதில் தேவையில்லாமல் அறிக்கை கொடுத்து என்ன பண்ண போகிறோம்? அதனால் அவங்க அமைதியாக இருக்காங்க. எந்த அதிகாரியும் சஸ்பெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இன்னும் எங்கள் கட்சி அதிகாரி சங்கர் ஒன்னே புரிஞ்சுங்க. அதிமுக எதிர்கட்சி தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட கிடையாது. எங்களுக்கு எதிர்கட்சியே யாருன்னு கேட்டால் எங்கள் கூட்டணி கட்சி தான்.
எங்க கூட்டணி கட்சி இன்னாரும் போர்க்கொடி தூக்கிறோம். கம்யூனிஸ்ட் வேல்முருகன் மட்டும் அறிக்கை கொடுத்திருக்காரு, சண்முகம் அறிக்கை கொடுத்திருக்காரு. சார் எல்லாருமே கொடுத்துருவாங்க. செல்வ பெருந்தகையோ, திருமாவளவனோ, நீங்க இன்னொரு 2 மணி நேரம் ஸ்டாலினோ, நடிகர்களோ, உங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சூர்யாவோ யாருமே அது வரைக்கும் ஆதரவு கொடுக்கல. இன்னொரு 2 hours வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் அறிக்கை கொடுத்துருவாங்க. எங்களுக்கு எப்படி நடவடிக்கை எல்லாம் சூப்பரா எடுத்துட்டாங்க. எங்களுக்கு எதிர்கட்சி இங்க ஒரு தப்பு நடந்தா எதிர்கட்சியா ரியாக்ட் பண்ண சொல்லி கொடுத்தவரே முதலமைச்சர் தான். கூட்டணி கட்சியா இருந்து ஜால்ரா போடுறது இதெல்லாம் விரும்பாத முதலமைச்சர் இல்ல. ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அந்த இறப்பு சம்பந்தமா திமுகவோ, திமுக கூட்டணி கட்சிகளோ அல்லது நடிகர்களோ பயங்கரமா குரல் கொடுத்தாங்க. இந்த விவகாரம் தொடர்பா நடிகர்கள் குரல் கொடுக்கல, உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க குரல் கொடுக்கல, யாருமே குரல் கொடுக்கல. முதல்வர் கூட இது வரைக்கும் பேசல. சார் நான் தான் இப்போ திரும்பி உங்களுக்கு சொன்னேன். சண்முகம் குரல் கொடுத்தாரு நீங்க, வேல்முருகன் குரல் கொடுத்தாரு நீங்க, திருமாவளவன் குரல் கொடுத்தாரு நீங்க. திருமாவளவனும் செல்வ பெருந்தகை எல்லாம் பாருங்க சார், வச்சு கொடுத்துருவாங்க சார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதுக்கு தான் விளக்கம். ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ்னு போஸ்டர் எல்லாம் போட்டாங்க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் போஸ்ட் அடிச்சாங்க. இப்போ இதுக்கு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்னு முதலமைச்சரோ உங்க கட்சி சார்பாக ஏதாவது நீங்க வந்து நீதி கேட்பீங்களா? சார் ஒன்னே ஒன்று நான் முதல்ல சொன்னது தான் திரும்பியும் சொல்றேன். உரிய நடவடிக்கை முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணிட்டார், முடிச்சிட்டார். அதனால அடுத்து ப்ரொசீடிங் தான் போவோம். நீங்க அதை விட்டுட்டு அரசியலாக்க நினைச்சீங்கன்னா நீங்க அரசியலாவே கேள்வி கேட்கலாம். நான் குற்றச்சாட்டை திரும்பி எதிர்கட்சி மேலேயே வைப்பேன். ஏன் அந்த 6 போலீஸ்காரனும் அதிமுகவோட கை கூலி எடப்பாடிக்கு எடுப்புடி அப்படின்னு சொன்னா என்ன? நீங்க இல்ல மக்கள் பாக்குறாங்க. அந்த ஊர் மக்களுக்கு நல்லா தெரியும், அவங்களே பார்த்து புரிஞ்சு அது முடிவுரை பின்னால வரட்டும். நீங்க முதலமைச்சரை சொன்னா எதிர்கட்சி தலைவரை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஓகே, அதனால 2 பேருக்கு அதுல ரோல் இல்ல. மக்கள் பார்த்து நம்ம மக்கள்கிட்டே விட்டுறோம், மக்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம். அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுல சில தளர்வுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 மாசம் தான் இருக்கு. ஆல்ரெடி மக்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, இது மாதிரி எங்களுக்கு விடுபட்டு போயிடுச்சு, எல்லாருக்கும் கொடுக்கணும் தான் எல்லாரும் விருப்பப்பட்டாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க? எல்லாருக்கும் நான் கொடுப்பேன், மகளிருக்கெல்லாம் கொடுப்பேன் 1000 ரூபாய் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தார். கடைசியாக வந்து 2023 தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. இப்போது சில தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அரசியலுக்காக, தேர்தலுக்காக மட்டும்தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டா? நாங்கள் ஏற்கனவே தேர்தலுக்காக தான் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தோமே, தேர்தல் அறிக்கையாக தானே கொடுத்தோம். அதில் ஒன்றும் நாங்கள் தவிர மூடியெல்லாம் மறைச்சி கொடுக்கல. இல்லை, வந்தது 2 வருஷம் நிதிநிலையை சரி பண்ணோம், அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ இன்னும் கூடுதலாக கொடுக்குன்ற எண்ணத்தில், நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நல்லா நிதி நிலைமை இருந்ததுன்னா அவ்வளோ பெண்களுக்கும் கொடுத்துருவோம், அத்தனை குடும்பத்துக்கும் கொடுத்துருவோம். இப்போ நிதி நிலைமையால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் வசதி இருக்கவங்க இது விரும்பாதீங்க, தயவு செய்து நல்ல வசதி இருக்கவங்க இந்த ஏழைகளுக்காக விட்டு கொடுங்க. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதல் பண்ணிக்கிட்டே வரும்போது, உடனே இப்போ தேர்தலுக்காக உடனே மாற்றிட்டீங்களா அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் மறுபடியும் அறிவித்தோம். எத்தனை மாதத்துக்கு? 6 மாதம் தேர்தல் வருது, எல்லாரும் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நிறுத்திடுவோம்லாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் நிதிநிலையை சரி கட்டிட்டு கொஞ்சம் சரி பண்ணி கூடுதலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எண்ணம் வந்து எல்லா குடும்பத்துக்கும் போகணும். எண்ணம் நல்ல எண்ணம், ஆனால் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியல அப்படிங்கிறதா அதான் உண்மையாக இருக்கு. அதிமுக தனி பெரும் கட்சியாக 2026 ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நேற்று உளுந்தூர்பேட்டையில் பேசுகிறாரு. அதுக்கு அண்ணாமலை ஒத்துழைப்பு தரணும்னு முதல்ல அண்ணாமலைகிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து கைத்து வைக்க சொல்லுங்கள். புரியுதா இல்லையா? பிஜேபி அண்ணாமலை இருக்கும்போது கொஞ்சம் வளர்ந்து வருதுன்னு நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க, ஓட்டு பர்சன்டேஜ் காட்டினாங்கிறீங்க. ரைட்டு, கூட்டணியில் ஒதுங்க. அண்ணாமலை இருக்கும்போது பிஜேபி வளர்ந்து உண்மையிலே வச்சுக்குவோம். வளர்ந்த அண்ணாமலையை வளர்த்த கடை மாதிரி வளர்ந்த அண்ணாமலைங்கிற ஆட்டை கூட்டிகிட்டு போய் வெட்டிட்டீங்க. யாருக்காக பறி கொடுத்தீங்க? அந்த ஆட்டை பழி கொடுத்தது யாருக்காக? எடப்பாடிங்கிற ஒரு சாமிக்காக அண்ணாமலைங்கிற ஆட்டை கூட்டு வந்து வெட்டிட்டீங்க. இப்போ எப்படி பிஜேபி யார் எடப்பாடிக்கு ஓட்டு போடுவா? நான் சொல்கிறேன், இல்லை அவர் தனிப்பெரும் கூட்டணி இனிமேல் கட்சியாக ஜீரோ சார். இந்த கூட்டணி இனிமேல் ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகும். பிஜேபி ஒருத்தன் கூட இனிமேல் எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டான். வணக்கமே வைக்க மாட்டேங்கிறான் எடப்பாடிக்கு. இல்லை பார்த்தீங்களா, ஒரு ஏர்போர்ட்ல செல்ஃபி எடுக்க எப்படி வந்தாங்க பார்த்தீங்க? நீங்க பார்த்தீங்கல்ல, அண்ணாமலைன்னு அமித்ஷாவே பயந்துட்டு திரும்பி ஊரை விட்டு போட்டார் பார்த்தீங்கல்ல. அப்போ அண்ணாமலையை எடப்பாடி தூக்கி ரோட்டில் விட்டு எறிஞ்சா அண்ணாமலையோட ஃபாலோவர்ஸ் உண்மையான சூடு சொரண மான ரோசம் உள்ள பிஜேபிக்காரன் யாரும் எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டான். எதனால சொல்றீங்க? அண்ணாமலைங்கிற ஆட்டை பிடிச்சி வெட்டி பலிகடாக்குனதுனால. இங்க அண்ணாமலைக்காக இல்ல சார், அண்ணாமலைக்காக பாஜகவில் இருக்கக்கூடியவர் தான் அண்ணாமலை. மன்னிக்கணும், அதை நீங்க ஒட்டுமொத்த அமித்ஷா இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஒத்துக்கிட்டு திரும்பி அதை பூசியெல்லாம் மழுப்பாதீங்க. ஓப்பனாக உண்மையாக துணிச்சலாக என்ன மாதிரி ஒத்துக்குங்க. நான் என்ன அண்ணாமலைக்கு ஜால்ரா போட வந்தேன்?
இல்லை அண்ணாமலைக்கு எனக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அது அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. ஒன்று பாருங்க, எதிர்க்கட்சியா அப்படி பார்த்தா அண்ணாமலையும் பழனிசாமியும் பங்காளிங்க. அது அவங்களுக்கு கூட வச்சிருக்கலாம், எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இன்னைக்கு பிஜேபியும் அதிமுக கூட்டணி சேர்ந்துட்டா அப்படியே திமுக வீழ்த்திட்டு 2 பலமான கூட்டணிங்கிறீங்களே, அதுக்கு உண்டான விளக்கம் இது. முதல்ல ஆட்சிக்கு வர சுச்சுவேஷனை உருவாக்கி அதுக்கப்புறம் கூட்டணி ஆச்சா, எடப்பாடி தலைமையிலான ஆச்சா, என்னவோ இந்த ஒரு கேக்கு வெட்டி இது அழகா பார்த்து உனக்கு, சந்திரா பார்த்து இவனுக்குன்னு இந்த விவேக் காமெடி மாதிரி இருக்குது. ஆட்சிக்கு வர்றதுக்குண்டான அறிகுறியே உங்களுக்கு கிடையாது. அப்புறம் என்ன எடப்பாடி தலைமையிலையா, இவர் தலைமையில், அவர் தலைமையில் ஒரு உண்மையாக சொல்லவா? அப்படியே ஆட்சிக்கு வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை எல்லாரும் ஒன்று சேர்த்து செஞ்சாலும் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்க மாட்டாங்க. வேலுமணியை கொண்டு வந்துடுவாங்க. உண்மையான லாபி அங்கே ஓடுது. அதனால் எடப்பாடிக்கு எப்பயோ நாற்காலி சீட்டை உருவிக்கிட்டே இருக்காங்க. அதிமுகவோட ஒட்டுமொத்த மனநிலையும் வேற டைப்புக்கு கொண்டு போட்டாங்க. இருக்க எம்எல்ஏலாம் வேலுமணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போட்டாரு. இது இப்போ வேற வழி இல்லாமல் கம்பெனியை ஓட்டிகிட்டு இருக்கானுவோம். எடப்பாடிக்கு பிஜேபியோட சேர்றதுலாம் 10% உடன்பாடு இல்லை, உடன்பாடு கிடையாது. ஓப்பனாக உடச்சி பேசுகிறேன், உடன்பாடே கிடையாது. ஆனால் வேலுமணியோட நிர்பந்தம், இருக்க எம்எல்ஏஸோட நிர்பந்தம் கூட்டிகிட்டு போய் ஆர்எஸ்எஸும் குருமூர்த்தியும் கூட்டிகிட்டு போய் பர்சனலாக உட்கார வச்சு ஐடிசியில் மீட்டிங் போட்டு அமித்ஷாவை 5 முறை பார்த்து வேலுமணி எடப்பாடியை நிர்பந்தம் பண்ணி கொண்டுட்டு போய் உட்கார வச்சு அண்ணாமலையை வேணால் க்ளோஸ் பண்ணி போடுறோம், நீ உள்ளே வந்துரு, நமக்கு ஓட்டும் கட்சியும் பதவியும் பவர் தான் முக்கியம், என்னையும் காப்பாற்றிக்கணும், உன்னையும் காப்பாற்றிக்கணும், கட்சியும் காப்பாற்றிக்கணும், தலையாட்டிட்டு வாயான்னு எடப்பாடியை ஆடு மாதிரி மஞ்சள் தண்ணியை தெளித்து கூட்டிகிட்டு போனதே வேலுமணி தான். திமுக என்ற தீய சக்தி 2026 வரக்கூடாது, ஆட்சி வரக்கூடாது, அதுக்கு நான் என்ன எப்பேற்பட்ட முடிவுனாலும் எடுப்பேங்கிறாரு. அது தீய சக்தியா தியாக சக்தியான்னு மக்கள் தான் முடிவு எடுக்கணும், எடப்பாடி எடுக்க முடியாது. எடப்பாடிக்கு முதல்ல நாற்காலியே இருக்கான் இல்லையாங்கிறது முடிவெடுக்கிற இடத்துல வேலுமணி இருக்காரு. அதனால் அந்த கட்சி இருக்குமா இல்லையாங்கிற இடத்துல பிஜேபி இருக்குது. இப்போ கூட பாரு, துணிச்சலாக உட்காந்து கூட்டணி மந்திரி சபை தான் அப்படின்னு ஒரு பிஜேபிக்காரன் சொல்ல மாட்டான். சொல்லிட்டான்னா ஆச்சு இங்கே கூட்டணி வெளில வந்துடும். கூட்டணி மந்திரி சபைங்கிறதுக்கும் கூட்டாட்சிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கூட்டணி ஆட்சி தான்னா இப்போ கூட்டணியில் இருக்குது, அதனால் கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது, புரியுதா இல்லையா? ஆனால் கூட்டணி ஆட்சியில் மந்திரி சபையில் கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லிட்டா அதோட கூட்டணி முடிச்சிடும். அதிமுக அதை ஒத்துக்கொள்ளல. யாராவது இது மாதிரி பேசியிருக்காங்களா? 2 பேரும் இந்த கவுண்டமணி செஞ்ச வாழைப்பழ கதை மாதிரி தான் இருக்கும். இவங்க கூட்டணி கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு ஆள் ரிப்போர்ட்டர் நீங்கள் போய் கேளுங்க, அமித்ஷாவோ இல்லை யாரையாவது கேளுங்க, மந்திரி சபையில் கூட்டணி மந்திரி சபையா, அதுக்கு மட்டும் ஆட்சியில் பங்கா, கூட்டணி மந்திரி சபையா, அதை மட்டும் பேசுங்க. கூட்டணி ஆச்சான்னா இந்திக்காரனுக்கு ஒரு இழவும் தமிழ் புரியலை. அவங்க என்ன நினைக்கிறானோ தெரியுமா? கூட்டணி தான், எங்கள் கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது, எங்கள் கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுதுங்கிறான். இவனும் ஓன்னு பரண்டு இருக்குன்னு கத்திட்டு இருக்கான். அது வேற விஷயம் இல்லை. ஒரு வார்த்தை அவங்கள தெளிவாக சொல்ல சொல்லு, மந்திரி சபையில் பிஜேபிக்கு இடம் இருக்கா இல்லையா, இல்லை இது இங்கே முறை இப்படி தானா, இல்லை இந்த முறையா, அதை தெளிவுபடுத்த சொல்லுங்கள். தெளிய விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, எழுந்திரிக்க விடாமல், முழிக்க விடாமல், ஊற்றி கொடுத்து படுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக அதிமுக கட்சி காண போகுது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி சார், நன்றி. PM Film International விவி அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Powerco 5G, best design, best AI, think techno, think Purvika. Meenakshi Faculty of Occupational Therapy, admissions open for BOT and MOT. Apply now.